தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்கள் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் அதே போல தென் தமிழகத்தில் நிலவரக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் அதே போல புதுவை ஆகிய பகுதிகளிலும் மஞ்சள் நிற எச்சரிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் அதே போல கடலூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், தமிழகத்தை பொறுத்தவரையும் குறிப்பாக ஒரு அடுத்த வரக்கூடிய 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்கள் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சென்னையில் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.